எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அஷ்டமங்கல பிரசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அஷ்டமங்கல பிரசனம் அப்படிங்கிறது அதாவது தெய்வங்களுக்காக பார்க்கக்கூடிய பிரசனம், கோயில்களில் பார்க்கக்கூடிய பிரசனம். அப்போ ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தெய்வங்கள் அப்படிங்கிறதுல எத்தனை வகையான தெய்வங்கள் இருக்குது அது தெரிஞ்சால் தான் பிரசனம் பார்க்குறதுக்கே போகணும். தெய்வங்களினுடைய வகைகள் தெரியணும், தெய்வங்கள் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் தெரியணும், மனித முகம் இல்லாத மனித கலர் இல்லாத தெய்வங்கள் தெரியணும், அதில் எத்தனை டைப் ஆஃப் தெய்வங்கள் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த கிரக சேர்க்கைக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த ஊரில் அந்த பேர் கொண்ட தெய்வம் இருக்குது, உலகில் ஜோதிடத்தையும் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது நமக்கு சிறப்பான வெற்றி கிடைக்குது. அதனால் தெய்வங்களில் எத்தனை டைப் ஆஃப் தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் வணங்குவது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு தெய்வம் பிடிக்குது அப்படின்னா அது தனிப்பட்ட விருப்பத்தில் அதை நீங்கள் வணங்கிக்கலாம். அதுக்கு பேர் இஷ்ட தெய்வம். ரெண்டாவது இருக்கக்கூடியது குலதெய்வம். குலதெய்வம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு குடும்பமே வழி வழியாக வணங்கக்கூடியது. அதாவது ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு குலம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இனத்தில் பிறந்திருக்கேன், இந்த இனத்துக்குன்னு சொல்லி ஒரு குலதெய்வம் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த ஊரில் இந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு குளத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாகவே ஒரு குலதெய்வம் இருக்கும். அதை மட்டும் வழி வழியாக வணங்கிட்டு வருவாங்க. ஒரு குலத்திற்கு வழி வழியாக வணங்கப்படுவது குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குடும்ப தெய்வம் அப்படிங்கிறது உங்கள் குடும்ப முன்னோர்கள் இருக்காங்கள்ல, அவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வழி வழியாக வணங்கிட்டு வருவாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மட்டும். அதுக்கு பேர் குடும்ப தெய்வம். குடும்ப முன்னோர்களை வழிபடுவது தனி குடும்ப வழிபாடு. இது ஊராக வழிபட மாட்டாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் வழிபடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராக்காயி, எல்லம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுறது. இதுக்கு உருவம் கிடையாது, வழி வழியாக சொல்லப்பட்டதை வச்சு இவங்க தான் நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி வழிபடுறது. அதை குடும்ப தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது ஒரு குரு மூலியமாக, ஒரு குரு மூலம் ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து சக்தி ஊட்டுதல். ஒரு குரு ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு சக்தி ஊட்டுவாங்க. உபாசனை தெய்வத்திற்கு தேர்ந்தெடுக்க பயன்படும் வேலையாட்கள். இந்த உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது நீங்களே ஒரு தெய்வத்தை ஒரு சிலை வடிவத்தில் ரெடி பண்ணி அதுக்கு குரு மூலியமாக அதுக்கு சக்தி ஏற்றி உங்களுக்கு தேவையான கோரிக்கையை வச்சு நிறைவேற்றிக்கலாம். அதுக்கு பேர் உபாசனை தெய்வம். இதுக்கு குரு இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. குரு தான் உங்களுக்கு சொல்லித் தருவார் எப்படி சக்தி ஊட்டுறது அப்படின்ட்டு. அந்த சக்தி ஊட்டுறதுக்கு தேவையான வேலையாட்கள் அப்படின்னு சொல்லி மூணு இருக்குது. எச்சினி, பூதம், அசரீரி அப்படின்னு சொல்லி 3 விஷயம் மூலியமாக தான் அந்த சக்தி உருகேற்றப்படுது. அந்த சக்தி ஏறினதுக்கப்புறம் இந்த விஷயங்களை வச்சு அவங்க நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு யூஸ் ஆகிறது எச்சினி, பூதம், அசரீரி. எச்சினி, பூதம், அசரீரி போன்ற 3 விஷயங்களை வச்சு 3 வேலையாட்களை வச்சு தான் அவங்க ஒரு காரியத்தை சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவங்க சொல்கிறத இந்த 3மே கேட்கும். அசரீரிங்கிறது ஒரு குரல் ரீதியாக, அதாவது நிமித்தம் காட்டுறது, அதான் அசரீரின்னு சொல்கிறோம். இது மூலிமா அவங்க நினச்ச காரியத்தை நிறைவேற்றிக்கலாம். சக்தி ஊற்றி தெய்வத்திட்டேருந்து வாக்கு கேட்டு என்ன நடக்கும் நடக்காதுங்கிறத அவங்க ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகிறது இந்த 3 வேலையாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஊர் தெய்வம் அப்படின்ட்டுருக்கு. ஊர் தெய்வம் அப்படின்னா ஒரு ஊருக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். இப்போ உங்கள் ஊர் எல்லையில் ஒரு தெய்வம் இருக்கும். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி நார்மலாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தெய்வம் இருக்குல்ல, அதுதான் ஊர் தெய்வம். அதுக்கு 12 வருஷம் ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து காவல் தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு காவல் தெய்வம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், முன்னோர்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு கருப்பணசாமி, உங்களுக்கு ஐயனாருன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அது போய் வழிபடுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா வாக்கு கொடுக்கும், அருள்வாக்கு சொல்லுவாங்க. இந்த காவல் தெய்வங்கள் அருள்வாக்கு சொல்லி படையல் கேட்கும், பலி கேட்கும், அந்த மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு திருப்திப்படுத்தணும். நீங்கள் பூஜை பொருட்கள், அதுக்குரிய பாட்டு, அவங்களுக்குரிய உணவுகள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த தெய்வத்தை திருப்திப்படுத்தி நீங்கள் படையல் வைக்கணும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன், சுடலை மாடன், கருப்பசாமி, அப்புறம் ஐயனார், மதுரை வீரன் போன்ற காவல் தெய்வங்களை சொல்லலாம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பரிகார தெய்வம். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்னு சொல்லி தேடி போகிற தெய்வங்கள் தான் பரிகார தெய்வங்கள். அது ஸ்தல ரீதியான பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. பரிகார ஸ்தலம்னே நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு திருவண்ணாமலை பரிகார ஸ்தலம், பாபநாசம் பாவங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம், சிதம்பரங்கிறது பரிகார ஸ்தலம். அதாவது இந்த இடம் பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது நோய்களையோ அல்லது பிரச்சனைகளையோ தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஸ்தல வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து தீர்த்த வழிபாடு. தீர்த்த வழிபாடு அப்படின்னா ஒரு புண்ணிய தீர்த்தங்களுக்கு போகும்போது
உங்கள் தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி கடல் சார்ந்த பகுதிகள், அதே புண்ணிய நதிகள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கங்கா, யமுனா, கோதாவரி போன்ற நதிகள், திருச்செந்தூர் போன்ற கடல் சார்ந்த பகுதிகள், இது போன்ற விஷயங்கள் வந்து தீர்த்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் போய் வழிபாடு பண்ணுறது. கடைசியாக வந்து மூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த ஸ்தலம் உருவான விதத்தை வச்சு இந்த வழிபாடு பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு பழனியில் வந்து நவபாசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து திருநாகேஸ்வரத்தில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கும், இந்த ஸ்தல வரலாறு அப்படின்ட்டு. அதில் வந்து சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களை வந்து நம்ம மூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இந்த மூணுமே வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ இத்தனை டைப் இருக்குது. தனியாக வழிபடக்கூடிய தெய்வம், குடும்பத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், ஊராக சேர்ந்து வழிபடக்கூடிய தெய்வம், காவல் தெய்வம், உபாசனை தெய்வம், பரிகார தெய்வம், இப்படி பல டைப்ஸ் இருக்குது. இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வங்கள் அப்படின்னா ஒரு தெய்வம் தான் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். இத்தனை டைப்ஸ் ஆஃப் தெய்வங்கள் இருக்குது. இதில் ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. இப்போ குரூப்பாக ஒரு தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான கிரக சேர்க்கை இருக்கும். சிங்கிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான கிரக சேர்க்கை இருக்கும். கிரக காம்பினேஷனில் என்னென்ன தெய்வங்கள்லாம் வருது அப்படிலாம் இருக்குது. அந்த கிரக காம்பினேஷன், கிரக பார்வை, கிரக சேர்க்கை, அதை பொறுத்து இந்த தெய்வங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்புங்கிறத நம்ம பிரசன்னத்தில் கண்டுபிடிக்கிறோம். அஷ்டமங்கல் பிரசன்னத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து பேசிக்காக இதெல்லாம் தெரியணும். அதனால் வந்து இந்த தெய்வங்களை பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். இந்த பதிவு வந்து எப்படி பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு கிரக சேர்க்கைக்கும் என்ன மாதிரி தெய்வம் வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்போம். அடுத்து வந்து என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பிரசன்ன ரீதியாக நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறதையும் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பதிவுகள் வந்து யாரும் யூடியூப்பில் போடுறதில்ல. இது வந்து கொஞ்சம் ரேரான பதிவு. அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.